அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வானம் பூமி ஆகிய இரண்டும் 6 நாட்களில் அல்லாஹ் படைத்தான். இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை படைத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்களை படைப்பதற்கு வெறும் 6 நாட்களே ஆனது அல்லாஹ்விற்கு. ஆக உலகத்தை 6 நாட்களில் இறைவன் படைத்தான். நாம் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்ற மனிதர்களை அல்லாஹ் 60 வயது வரைக்கும் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். 60 வயது வரைக்கும் நாம் வாழ வேண்டும். இந்த 60 வயது வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அமல்களும் அல்லாஹ் குறித்து வைத்திருக்கின்றான். ஆகவே நாம் பள்ளிக்கு செல்கின்றோம், கல்லூரிக்கு செல்கின்றோம், வேலைக்கு செல்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய நேரத்தை சரியான முறையில் கல்லூரிக்கு செல்கின்றோம். நம்முடைய வேலையை செய்வதற்கு நாம் நம்முடைய நேரத்தை சரியான முறையில் நம்முடைய நேரத்தை கவனிக்க வேண்டும். ஒரு நிமிடம் தாமதம் ஆகிவிட்டால் நம்முடைய வேலை சரியாக அமைவதில்லை. ஆக நாம் ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது அந்த வேலையை சோம்பேறித்தனம் செய்யக்கூடாது. சோம்பேறித்தனம் யார் ஒருவன் செய்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வேலை வீணாகிவிடும். ஆகவே மனிதனுடைய கோழைத்தனம், மனிதனுடைய சோம்பேறித்தனம் அவனை முன்னேற விடாமல் செய்துவிடுகிறது. இது நேரத்தினால் உண்டாகிறது. நேரம் என்பது இறைவன் முதல் மனிதர்கள் வரை நேரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். 6 நாட்களில் இறைவன் இந்த உலகத்தை இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ அம்சமாகவும் பார்ப்பதற்கு கண்களுக்கு மிக அழகாக படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற மனிதர்கள் இறைவனுடைய இந்த படைப்புகளை நாம் பார்த்து வியந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அதன் வண்ணமாக நாம் நேரத்தை மதிப்புடன் நேரத்தை மதிப்பிட வேண்டும். நேரத்தை நாம் வீணடித்துவிட்டு நேரத்தை நாம் சோம்பேறித்தனம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும், அதாவது பள்ளிக்கு செல்வதாக இருந்தாலும், கல்லூரிக்கு செல்லும் பொழுதும் நாம் படிக்கின்ற படிப்பு, நாம் முன்னேறுகின்ற செய்கின்ற முயற்சி அனைத்தும் வீணாகிவிடும். ஆகவே நாம் முயற்சியை வீணாக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும். அதற்காக நாம் நேரத்தை நாம் சரியான முறையில் செலவிட வேண்டும். நேரம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் கல்யாணம் செய்யும் பொழுதும் சரி, நம்முடைய வாழ்க்கை 60 வயது வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிப்பதற்காக நம்முடைய நேரத்தை நாம் சரியான முறையில் நாம் அந்த நேரத்தை நாம் வீணடிக்காமல் செய்ய வேண்டும். அதுதான் குர்ஆனில் ஆயத் வருகின்றது, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லஸீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ்